ஓகே, ஆக்சுவலாக பிரிஞ்சி சாப்பிட்டுட்ருக்கேன். நைட்டு மணி 12:26. ஸ்ரீதான் கொடுத்துட்டு போனது. இப்போ தான் அந்தகாரம் படம் பார்த்து முடித்தேன். தமிழில் இந்த ரேஞ்சில் ஒரு படம் எடுத்து நினச்சிருப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம். கண்டிப்பாக நானும் ராமு நாராயணன் எங்கள் டீம்லேருந்து ஒரு படம் வரும், தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாமே இன்றைக்கி 2 ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன். நாளைக்கு சம்பளம் வரும்ன்றக்காண்டி பார்த்தா இன்றைக்கி ஒரு ஸ்லாட்டு 10 நிமிஷம் தூங்கி தொலைச்சி அந்த 480 ரூபா லாஸ் பண்ணிட்டேன். அதை லாஸ் பண்ணிவிட்டு இப்போ அதோட டயத்தில் உட்காந்து சாங் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அதையும் ரெடி பண்ண உட்காந்தேன். ஆனால் ரெடி பண்ணல. ஸோ அப்படியே உட்காந்து அந்தகாரம் படம் பார்க்குற பற்றி நானும் நாராயண் ஃபோனில் பேசிட்டு. ஸோ நாராயண் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டாக இருந்துச்சு. சுதா கொங்கார படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்கு கஷ்டப்படணும். சூர்யாலாம் எடுத்த உடனே படத்துலலாம் வந்து நடிச்சிடல. எல்லாரும் சின்ன பிள்ளை மாதிரி தான் நீங்கள் பார்த்தோன்னே அது வேணும் இது வேணும் கேட்குற மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. கஷ்டப்படணும், உழைக்கணும், நடிக்கிறத பற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் அவங்க படத்தை நடிக்கணும் புலம்புறதுலாம் வேஸ்ட்டு. நிறைய சொல்கிறது 100% கரெக்டு. இன்னும் என்னை நிறையவே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. பார்ப்போம். ஸோ இப்போது பிரிஞ்சி அந்த பக்கம் சப்பாத்தி இருக்குது, அப்புறம் மிக்சரு, ஸ்வீட்டு. ஸ்டீவ் தான் அவரோட ஃப்ரெண்டும் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்றதுக்காண்டி சாமி கும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்து வந்தார். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சென்னையில் எனக்கு சாப்பாடு கொடுத்து, அதாவது வேற எங்கேயாவது வச்சிருந்து ஒரு விசேஷ இது மாதிரி இது விஷயத்த சாப்பாடு அப்படின்றது எனக்காண்டி எடுத்துகிட்டு வந்தது ரஞ்சித் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு ஸ்டீவ். ரைட் சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது ஓகே, சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேரக்டர் நீங்கள் சுற்றி இருக்காங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இன்னொரு பக்கம் வருத்தம் என்னடான்னா, இவங்க எல்லாத்துக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் என்னை மோல்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என் ஸ்டீவு, ரஞ்சித்து, ராமு, நரேனு எல்லாருமே என்னை ஒரு ஈவன் ஆஸ்டின் எல்லாருமே என்னை ஒரு கூர்மையான கத்தியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நானும் தான். இருக்கக்கூடிய சில கேவலமான பழக்கம், அந்த போஸ்ட்போன் பண்ணுறது, சோம்பேறித்தனம், சின்ன விஷயத்தில் டைவெர்ட் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சேன் அப்படின்னா உண்மையிலே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு நானே வேறு லெவலில் இருக்கேன். எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் லைஃப்பை. பார்க்கலாம்.